श्रीशैलेशदयापात्रं दिवक्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रमेयां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजर्मुरयमोगदस्सराणि दिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युधनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्यानाम् आद्यस्य नकुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्गरीलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगदाव्यपट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणुं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणिदेप्य प्रागवेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादानुगामगः स्वशर्ममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् ஜுகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமை சேரும் வழியறுத்தான் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தெந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவிதிருக்காப்பு அடியோமோர் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழக்கம் பாஞ்சசன்யம் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நமின்றுரைப்பரமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். ஆச்சாரிய பெருமக்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் ஒவ்வொன்றாக அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் 31வது அனுபவிக்க இருப்பது ஆதிரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில். ஆதிரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் அல்லது ரங்கநாத பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படும் இந்த கோயிலானது தமிழ்நாட்டில் சங்கராபுரம் தாலுகாவில், அதாவது விழுப்புரம் பக்கத்தில், அதாவது திருவண்ணாமலை தாண்டி திருக்கோவிலூர் அருகே உள்ள ஆதி திருவரங்கம் என்ற ஊரிலே அமைந்துள்ள மகாவிஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். இது திராவிட கட்டடக்கலை பாளையில் அமைந்துள்ளது. இது கடைக்கால சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் இது எடுத்து கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இது 5 ஏக்கர் பரப்பளவை கொண்ட கோவிலாகும். அபிமான கஷேத்திரங்களில் இது ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ரங்கநாத பெருமாள் கோயில் இருந்த இடத்தில் மன்னன் மகாபலி மற்றும் ஆழ்வார்களுக்கு காட்சியளித்ததாகவும் நம்பப்படுகிறது. இங்கு தினசரி 6 வேளை பூஜைகளோடும் மற்றும் வருடந்தோறும் ஒவ்வொரு மாதந்தோறும் திருவிழாக்களும் நடைபெற்று வருகின்றன. அவற்றில் தமிழ் மாதமான சித்திரையில் கொண்டாடப்படும் தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோயில் காலை 6 மணி முதல் 7:30 வரையும் திறந்திருக்கும். இந்து மத புராணத்தின்படி சோமுகன் என்ற அசுர மன்னன் தேவர்களிடமிருந்து அனைத்து வேதங்களையும் திருடி சென்றான். அதனால் அனைத்து முனிவர்களும் கவலைப்பட்டனர். அவர்கள் அந்த இடத்தில் ரங்கநாதரை வேண்ட ரங்கநாதர் அவருக்கு காட்சி கொடுத்து வேதங்களை மீட்க நீரிலிருந்து வெளிவருமாறு முறையிட்டனர். அவர் அந்த இடத்தில் பிரம்மாவுக்கு ஆலோசனை வழங்கியதாகவும் நம்பப்படுகிறது. இன்னொரு புராணத்தின்படி குழந்தை இல்லாத சுரகீர்த்தி என்ற மன்னன் குழந்தைகளை பெற இந்த இடத்தில் விஷ்ணுவை வழிபட்டான் என்றும், சந்திர கடவுளான சந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தால் தனது பிரகாசத்தை இழந்ததாகவும், தெய்வங்கள் இந்த இடத்தில் விஷ்ணுவை வழிபடுமாறு அவனுக்கு அறிவுறுத்த அவர் ஒரு குளத்தை நிறுவி அந்த புனித நீரால் ரங்கநாதரை வணங்கி சாபத்திலிருந்து விடுபட்டதாக கூறப்படுகிறது. ஆகவே அங்குள்ள குளத்துக்கு சந்திர புஷ்கரணி என்று இப்பொழுது வணங்கப்படுகிறது. ஒரு இரவில் விஷ்ணு தனது உண்மையான வடிவத்தை காட்ட வேண்டும் என்று தெய்வங்கள் விரும்பின. அவர்களின் பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த விஷ்ணு ரங்கநாதர் வடிவில் தோன்றி நிரந்தரமாக அங்கு காட்சியளித்ததாக நம்பப்படுகிறது. இந்த கோயிலானது ஒரு தட்டையான ராஜகோபுரம், நுழைவாயில் கோபுரம் மற்றும் உயரமான கிரானைட் கற்களால் சூழப்பட்டுள்ளது. இந்த கோயில் 2 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. 2 வளாகங்கள் இந்த கோயிலுக்கு உள்ளன. மூலிகை சிலையால் செய்யப்பட்ட சிலை
29 அடி நீளமுள்ள கம்பீரமான உருவத்தில் ரங்கநாத பெருமாள் காட்சி தருகிறார். மேலும் கருவறையில் சாய்ந்த நிலையில் காணப்படுகிறார். 5 தலை பாம்பாகிய ஆதிசேஷன் குடையாக அவருக்கு பெருமாளுக்கு கருவறை இருக்கிறார். கருவறையில் ஸ்ரீதேவியின் தலைக்கு அருகிலும் பூதேவி பாதத்துக்கு அருகிலும் உள்ளனர். உற்சவராகிய ரங்கராஜன் மற்றும் அவரது துணையார்களான ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோரும் கருவறையில் வைக்கப்பட்டுள்ளனர். கைக்கு அருகிலேயே வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு கதாயுதம் இருக்கிறது. மேலும் பிரார்த்தனை நிலையில் காணப்படும் கருடனின் உருவமும் மூலதெய்வத்தின் பாதத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. ஆழ்வார்கள் உருவங்கள் கருவறைக்கு முந்தைய மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளன. மையக்கோயிலை கோபுரத்திலிருந்து அச்சு நிலையில் 4 தூண் மணி மண்டபங்கள் மற்றும் முகமண்டபம் மற்றும் அர்த்த மண்டபங்கள் தூண் மண்டபங்கள் வழியாக பார்க்கலாம். ரங்கநாதரின் துணைவியார் ரங்கநாயகியின் கோயில் கருவறைக்கு இணையான ஒரு கோயிலில் அமைந்துள்ளது. கோவிலின் தென்கிழக்கு மூலையில் செங்கல்லாலான வரலாற்று தானிய சேமிப்பு கொள்கலனும் அமைந்துள்ளது. ஸ்ரீரங்கம், திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் மற்றும் பாபநாசில் உள்ள பாலைவனநாதர் போன்ற பிற கோயில்களைப் போலவே இந்த களஞ்சியமும் அதன் வகையைச் சேர்ந்தது. இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்கள் தானியங்களை கோவிலில் ஒரு காலத்தில் சேமித்து வைத்ததாக நம்பப்படுகிறது. இந்த கோயிலுக்கு நன்கொடையாளர்களின் பங்களிப்பும் உள்ளது. கருவறையை சுற்றி கோதண்டராமர், அனுமன் மற்றும் கிருஷ்ணர் ஆகியோரின் கோயில்களும் உள்ளன. ரங்கநாயகியின் கோயில் விஜயநகர பாணியில் செதுக்கப்பட்ட தூண்களை கொண்டுள்ளது. முதல் வளாகத்தில் மேற்கு பக்கத்தை விஷ்ணுவின் ஒரு பெரிய பாதம் காணப்படுகிறது. நவீன காலத்தில் இந்த கோயில் இந்து சமயத்துறையால் பயன்படுத்தப்படுகிறது. கோயில் அர்ச்சகர்கள் பண்டிகைகள் போதும் தினசரி அடிப்படையிலும் பூஜை சடங்குகளை செய்கிறார்கள். தமிழ்நாட்டின் பிற விஷ்ணு கோயில்களைப் போலவே இங்கும் அர்ச்சகர்கள் வைணவ சமூகத்தை சார்ந்த அர்ச்சகர்கள் ஒரு நாளைக்கு 6 முறை பூஜை நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு உற்சவகாலம், காலை 8 மணிக்கு காலசந்தி, மதியம் 12 மணிக்கு உச்சகாலம், மாலை 6 மணிக்கு சாயரக்ஷை, 7 மணிக்கு 2ஆம் காலம், இரவு 10 மணிக்கு அர்த்தஜாமத்துடன் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு சடங்கிலும் 3 படிகள் உள்ளன. ரங்கநாத பெருமாள் மற்றும் ரங்கநாயகி இருவருக்கும் அலங்காரம், நெய்வேதனம் மற்றும் தீப ஆராதனை, விளக்குகள், வழிபாட்டின் கடைசி படியின் போது நாதஸ்வரம் மற்றும் தமிழ் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன. வேத மரபுப்படி எல்லா வகையான இதுவரையில் நடைபெற்று வருகின்றன. கோயிலின் வாராந்திர, மாதாந்திர மற்றும் 15 வாரங்களுக்கு ஒரு முறை சடங்குகள் செய்யப்படுகின்றன. மூலவரின் உருவம் ஸ்டக்கோவால் ஆனது என்று அதற்கு புனிதமான கழுவுதல்கள் செய்யப்படுவதில்லை. அதாவது அபிஷேகம் அதிகமாக கிடையாது. கோயில் வைகாசன ஆகமத்தை பின்பற்றுகிறது. வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ஸ்ரீராமநவமி, ஆதிபூரம் போன்ற பண்டிகைகள் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த கோயிலானது திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு முந்தியதாக நம்பப்படுகிறது என்பதை கூறி ஆதிரங்கநாதரை வழிபட்டு நாம் அவருடைய அனுகிரகத்தை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய, ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவா நீதாராய் பறையலோரம் பாவாய். எற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றியலோரும் பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வர் திருமாலால் எங்கும் திருவள்ளுவர் பற்றின் பூர்வரம்பாவ. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.